வரலாறு திரும்பவும் ரிப்பீட் ஆகுதோன்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா? இப்போ நடக்கிற இந்த ஏஐ வளர்ச்சியை பார்க்கும்போது நிறைய பேருக்கு அப்படிதான் தோணுது. சரி வாங்க, இந்த ஏஐ பூம்க்கு பின்னாடி உண்மையில என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சர் ஜான் டெம்பிள்டனோட இந்த ஒரு வார்னிங்கோட ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு தலைமுறையும் இல்லல்ல இந்த தடவை எல்லாமே வேற அப்படின்னு நம்புவாங்க. முதல்ல 90கள்ல நடந்த .com கிராஷ பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். அப்பெல்லாம் ஒரு கம்பெனி பேர்ல .comனு இருந்தா மட்டும் போதும், அந்த கம்பெனியோட மதிப்பு எங்கேயோ போயிடும். ஆனா என்னாச்சு? 2 வருஷத்துல அந்த பபிள் வெடிச்சது. நாஸ்டாக் மார்க்கெட் கிட்டத்தட்ட 80% விழுந்துச்சு. எத்தனையோ கம்பெனிங்க காணாமலே போயிருச்சு. சரி, இப்ப கேள்வி என்னன்னா, அதே வரலாறு திரும்பவும் ரிப்பீட் ஆகுதா? அதே மாதிரி ஒரு ஹைப், அதே வேகம், ஆனா இந்த தடவை முடிவு என்னவா இருக்கும்? இப்போ இந்த ஹை ஸ்டேக்ஸ் கேம்ல இருக்கிற மெயின் பிளேயர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். நினைச்சு பாருங்க, மொத்த ஸ்டாக் மார்க்கெட்டோட தலைவிதியையும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ஃபியூச்சரையும் வெறும் 7 கம்பெனிங்க தான் முடிவு பண்ணுது. அவங்க தான் அமேசான், மைக்ரோசாஃப்ட், ஆல்பபெட், மெட்டா, ஆப்பிள், டெஸ்லா, அப்புறம் என்விடியா. இவங்க எல்லாருமே ஏஐல யாரு பெரிய ஆளுன்னு காட்டிக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட S&P 500 மார்க்கெட்டோட மொத்த வேல்யூல கிட்டத்தட்ட 36% இந்த 7 கம்பெனிங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு S&P 500 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல காசை போட்டா கூட உங்க பணத்துல ஒரு பெரிய பங்கு இந்த கம்பெனிங்க மேலதான் பெட் கட்டப்படுது. அவங்க எவ்ளோ பெரிய பெட் கட்டுறாங்கன்னு பாருங்க. இந்த ஒரே ஒரு வருஷத்துல மட்டும் இந்த 7 கம்பெனிகளும் சேர்ந்து ஏஐக்காக இன்வெஸ்ட் பண்ண போற பணம் எவ்ளோ தெரியுமா? $330 பில்லியன். இது எவ்ளோ பெரிய அமௌண்ட்னா, பின்லாந்து இல்லனா போர்ச்சுகல் மாதிரி நாடுகளோட மொத்த ஜிடிபியை விட இது அதிகம். யோசிச்சு பாருங்க. சரி, வாங்க இப்போ நம்ம விஷயத்தோட மையப்புள்ளிக்கு வருவோம். இது கொஞ்சம் சிக்கலான ஒரு ஃபைனான்ஷியல் லூப்பா இருக்கலாம். இதத்தான் ஏஐ மணி மிஷின்னு சொல்றாங்க. சரி, இவ்ளோ பணமெல்லாம் உண்மையில எங்கதான் போகுது? இந்த கேள்விக்கு பதில் தேடும்போதுதான் இந்த பணத்தோட பயணம் எவ்ளோ சிக்கலானதுன்னு புரிய ஆரம்பிக்குது. இது மேல பாக்குற மாதிரி அவ்ளோ சிம்பிள் கிடையாது. இங்க பாருங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னு. முதல்ல மைக்ரோசாஃப்ட் ஓபன் ஏஐல பல பில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுது. ஓபன் ஏஐ என்ன பண்ணுது? அந்த பணத்தை எடுத்து மைக்ரோசாஃப்டோட டேட்டா சென்டர்ஸை யூஸ் பண்றதுக்காக அவங்களுக்கே திரும்ப கொடுக்குது. அப்புறம் மைக்ரோசாஃப்ட் அந்த பணத்தை வச்சு என்விடியா கிட்டேருந்து சிப்ஸ் வாங்குது. கடைசியா என்விடியா என்ன பண்ணுதுன்னா, ஓபன் ஏஐ மாதிரி கம்பெனிங்கள்ல திரும்பவும் இன்வெஸ்ட் பண்ணுது, அந்த கம்பெனிகள் என்விடியா சிப்ஸை வாங்குறதுக்காக. இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்ல ஒவ்வொரு கம்பெனியும் அந்த பணத்தை வருவாய், அதாவது ரெவன்யூன்னு கணக்காட்டுறாங்க. இதனால அவங்களோட ஸ்டாக் விலை ஏறுது. இந்த ஃபைனான்ஷியல் லூப்பை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு குழி தோண்ட சொல்லி 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அவரே அந்த குழியை மூட சொல்லி நான் அவர்கிட்ட இருந்து 1000 ரூபாய் திரும்ப வாங்கிக்கிறேன். இப்போ என்னாச்சு? 2 பேர் கையிலயும் பணம் இல்ல, ஆனா 2 பேருமே 1000 ரூபாய் வருவாய் ஈட்டின மாதிரி கணக்கு காட்டிக்கலாம். கரெக்டா? இதேதான் அங்கேயும் நடக்குது. இந்த ஏஐ கோல்ட் ரஷ்ல இந்த கம்பெனிங்களோட ரோல் என்னன்னு விளக்க இந்த அனாலஜி ரொம்ப கரெக்டா இருக்கும். என்விடியா மண்வெட்டி விக்குது, ஆரக்கிள் நிலம் கொடுக்குது, ஓபன் ஏஐ சுரங்கம் தோண்டுது. ஆனா லாபம்ங்கிற தங்கத்தை யாருமே இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா இந்த மணி மெஷின் ரொம்ப நாளைக்கு ஓடாது. ஏன்னா அது சீக்கிரமே ஒரு பெரிய சுவத்துல போய் மோத போகுது. அந்த சுவரோட பேரு தான் டேட்டா வால். வரப்போற டேட்டா பற்றாக்குறையே இந்த சார்ட் ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க. ஏஐ இன்டர்நெட்ல பப்ளிக்கா இருக்கிற எல்லா டேட்டாவையும் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கு. ஒரு கணிப்பு படி 2027க்குள்ள இன்டர்நெட்ல மனுஷங்க உருவாக்கின எல்லா கண்டென்ட்டையும் ஏஐ முழுசா சாப்பிட்டு முடிச்சிரும். இந்த நிலைமைய நம்ம பரமபத விளையாட்டோட ஒப்பிடலாம். இவ்ளோ நாளா நம்ம டேட்டான்ற ஏணில விறுவிறுன்னு ஏறி வந்தோம். ஆனா இப்போ அந்த ஏணியோட படிகள் முடிய போகுது. சீக்கிரமே நம்ம ஒவ்வொரு கட்டமா மெதுவாதான் நகர வேண்டியிருக்கும். ஏஐக்கு ட்ரெயின் பண்ண புதுசா டேட்டாவே இல்லைன்னா அதோட வளர்ச்சி பயங்கரமா குறைய ஆரம்பிச்சிடும் இல்லையா? சரி, இவ்ளோ தூரம் பேசினோமே, இதெல்லாம் உங்க பணத்துக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு பபிள் மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கும் 2000ல நடந்த .com பபிள்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. .com டைம்ல கம்பெனிகளுக்கு பேரு மட்டும்தான் இருந்துச்சு, ஆனா உண்மையான ப்ராடக்ட்ஸ் எதுவும் இல்ல. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஏஐ கம்பெனிங்க அப்படி இல்ல. அவங்க கிட்ட உண்மையான ப்ராடக்ட்ஸ் இருக்கு, லாபம் சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு தெளிவான வழியும் இருக்கு. அதனால பயந்து போய் முடிவெடுக்காம ஒரு புத்திசாலி இன்வெஸ்டரா இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் பிளான் இருக்கு. 1, உங்க மாதாந்திர முதலீடுகளை நிறுத்தாதீங்க. மார்க்கெட் இறங்குதுன்னு பயந்து வித்துடாதீங்க. 2, உங்க வருமானத்தை அதிகப்படுத்த வழிய தேடுங்க. வருமானம் அதிகமானாதான் மார்க்கெட் சரியும் போது கூட உங்களால சொத்துக்களை வாங்க முடியும். 3,
உங்க சொத்துக்களை டைவர்சிஃபை பண்ணுங்க. அதாவது உங்க பணத்தை ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட்னு பிரிச்சு முதலீடு பண்ணுங்க. அப்பதான் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்தை உங்களால சமாளிக்க முடியும். ஒருவேளை இந்த பபிள் வெடிக்கலாம். அப்படி நடந்தா எல்லாரும் பயந்து ஓடும்போது நீங்க அவங்க கூட சேர்ந்து பீதியடைய போறீங்களா, இல்ல அந்த சரிவை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்க தயாரா இருக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.